இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றுமே இங்கே சந்திக்கக்கூடிய மனிதர்கள் பேசுவது இல்லை இங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் இங்கே என்ன தேவை எதுவுமே ஒரு சரியான பிளாட்ஃபார்ம்லேயே ஒரு சரியான அலைவரிசையிலேயே இல்லை. ஏன்னா என்ன சொன்னாலும் ஒரு ஒரு பெரிய மாற்றம் நடக்குமா அப்படின்னு கேட்டால், ஒரு பெரிய விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டால், என்ன உரையாடல் நிகழ்கிறதுன்னு கேட்டால், எல்லாத்துலேயுமே ஒரு தவிப்பும் ஏக்கமும் கொஸ்டின் ஆன்சர் மட்டும்தான் திருநெல்வேலியில் இருக்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா என்ன உரையாடல் நிகழ்த்தினாலுமே ஒரு எமோஷனல் நோக்கி தான் போயிட்டு இருக்குது. அது காரணம் ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நாம இன்னும் நம்மளை கடப்பதற்கான நம்மளை கடந்து அடுத்த கூட உரையாடுவதற்கான ஒரு விஷயத்தை நமக்குள்ள இல்லவே இல்லைன்னு தோணுது எனக்கு. வெளிப்படையா நண்பர்கள்ட்ட வெளிப்படையா பேசக்கூடிய தன்மை நம்மளுடைய கம்மியாகிட்டே வருது. எதை சொன்னாலும் தாழ்வு மனப்பான்மையில் சொல்றான், எதை சொன்னாலும் அவனுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, அதை நிப்பாட்டுறா, அதை சொல்லாடா அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா, இன்னொருத்தரோட உரையாடுறதுக்கே தயாரா இங்க இல்லை யாருமே. இன்னொருத்தர் உரையாடுறதுக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க குழந்தைகள்கிட்ட வந்து நல்ல, நீங்க எல்லா குழந்தைகளும் எல்லா அப்பாக்களுமே குழந்தைகள்கிட்ட வந்து நல்லதான் சொல்லி கொடுப்பாங்க. நீ போய் பேசாத, நீ அங்க பேசாத, இங்க பேசாத அப்படின்னு. நம்ம ஊர்ல விசித்திரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம நீங்க எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் உங்க பையன் ஒரு கட்டத்துக்கு மேல அவன் நடமாட ஆரம்பிச்சுவான். நம்ம ஊர்ல வெளியே நடமாடும் போது அவருக்கு கிடைக்கிற அனுபவங்கள், பக்குவங்கள், எதுவும் எல்லாமே அவனை சரிசுதான்னு கேட்டா இல்லை, எல்லாமே அவனை திருப்பி இந்த சமூகம் என்னவா இருந்துச்சோ அதுக்குள்ளேயே திருப்பி அவனை உள்ள வச்சுக்கிட்டே இருக்கு. அதனால அவனால ஒரு காலம் வெளிப்படவே முடியாது. அவன் கூட உட்கார்ந்து நீங்க வாசிச்சா தான் அவன் உங்களை பார்க்க ஆரம்பிப்பான். நீங்க அவனை திருத்துறதோ அவனை உரையாடுறதை தாண்டி நீங்க அவன் முன்னாடி என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வாழ்க்கைக்கு நீங்க தயாராகணும் அப்படிங்கிறது என்னோட முதல் முக்கிய கோல். ஏன்னா நம்மளால வந்து எல்லாரையும் மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்ற முடியாது. சினிமா மாத்துமா, எழுத்து மாத்துமான்னு கிடையாது. ஆனா நமக்கு தெரியும் நம்ம தலைமுறையை நம்மளால மாற்ற முடியும்னு சொல்லி உரையாடுங்க, புத்தகங்களை வாசிங்க. புத்தகங்களை வாசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மேல்தட்டு பழக்கம். புத்தகங்களை வாசிக்கிறது அது ஒரு ஃபேண்டசி. புத்தகங்களை வாங்கி வைக்கிறது கிடையாது. புத்தகங்களை வாசிப்பது என்பது நீங்க உங்களை பற்றி என்ன சொல்றது, உங்களுக்கான நிழலை நீங்களே உருவாக்கிக் கொள்வதற்கான ஒரே வழி புத்தகங்கள் மட்டும்தான். இல்லைன்னா உங்க பையனால உங்களுக்கு நிழல் தர முடியாது, உங்க காதலியால் நிழல் தர முடியாது. இது எல்லாமே டெம்பரவரி தான். உங்களுக்கு உங்க காதலியோ, நண்பனோ, மனைவியோ இல்ல அப்பாவோ தரக்கூடிய நிழல் அத்தனையுமே டெம்பரவரி தான்.